ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க அனு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயர், அதனால காலையிலே குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். காலையில் எந்திரிச்சதே ரொம்ப லேட் ஆகிட்டு. நைட்டு பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறம் நியூ இயர்க்கு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு பாப்பா எல்லாருமே இருந்தாங்க. பேசிகிட்டே இருந்துட்டு நைட்டு தூங்க லேட் ஆகிட்டுன்னு காலையில் எந்திரிக்கலை. அப்புறம் லேட்டாக எழுந்திரிச்சு கோவிலுக்கு கிளம்பி அப்படியே வந்தோம். இங்கே கோவிலுக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அந்த டைம் ஆயிடுச்சு ஆட்டோலாம் பிடிச்சி வர்றதுக்கு. முருகர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இது ராமநாதபுரத்தில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கோவில். இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா அவ்வளோ கூட்டம், விலகு கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா சுற்றி இருக்க ஊரில் உள்ளவங்க, பக்கத்து ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க போல். க்யூவில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் க்யூவில் எப்படியும் நின்று மேலே முருகருக்கு பார்த்தாச்சு. மேலே போயாச்சு. மேலே போய் சாமியை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு தனித்தனியாக க்யூ இருந்துச்சு. அர்ச்சனைக்கு தனியாக, நார்மலாக சாமி கும்பிட்றதுக்கு தனியாக, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. முருகர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதாவது ராஜ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி. அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தார். சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வெளியில் இந்த மாதிரி கோவில் சுற்றணும். இந்த மாதிரி கோவில் சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் இந்த சைடில் வந்து பிள்ளையார் இருப்பாங்க. அதனால் சுற்றி வர்றதுக்கு சுற்றிட்டு இருந்தோம். சரியான வெயில், இவ்வளோ வெயில். பாப்பா வேறு உறங்கிட்டா, அவளையும் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம், எப்பா சாமியை கும்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிள்ளையாரெலாம் கும்பிட்டுட்டு நல்லா இவ்வளோ நேரம் அந்த வெக்கையில் அப்படியே நல்லா அந்த வேர்வைக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஜில்லுன்னு காற்று வரையும் அப்பாடி இங்கே தூங்கிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா காற்றடிச்சிச்சு மேலே. ஏன்னா முருகர் மலை மேலே தான் இருக்காங்க. கோவில் சென்டரில் சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா காடு. வியூஸுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷனுமே நல்லா அழகாக இருந்துச்சு. காற்றும் நல்லா வந்துச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வழக்கம் போல் இவ்வளோ இதாக கிளம்பி வந்துட்டோமே, ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டெலாம் பார்த்துட்டு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தோம். கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாலாம் அப்புறம் முழிச்சிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஐஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்து அம்மா எல்லோரும் உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் கடலை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கோவிலில் இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க போல், குட்டி குட்டி கல்லெல்லாம் வச்சு க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டோம், இது எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னதுக்கு, வீடு கட்டணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கல் எடுத்து வச்சிங்கன்னா கெட்டிடுவீங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் கெட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குட்டி குட்டி கல்லெல்லாம் பெறக்கிட்டு வச்சுட்டு நானும் உட்காந்து க்யூட்டாக வீடெலாம் கட்டிகிட்டு இருந்தேன். எல்லாருமே நிறைய பேர் கட்டிருந்தாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கட்டியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க மனசில் எதுவும் நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கல் எடுத்து வச்சிங்கன்னா அது நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு பாப்பா ஒரு சைடு நல்லா க்யூட்டாக அவளும் நானும் கட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தா. ரொம்ப ஜாலியாக போச்சு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.